இப்போ நடிகர் ஸ்ரீ இருக்கார்ல சார், நிறைய படங்கள் வந்து நடிச்சிருக்காரு, வெற்றி படங்கள் தான் சார். இப்போ அவர் நடித்த படங்கள் வந்து அவர் மட்டும் தான் பண்ண முடியும், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் எடுத்துக்கணும். அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வருது, நம்மளால அது ஏற்றுக்க முடியல. அவர் இந்த ஃபோட்டோவில் நாம் பார்க்குறது வந்து ஸ்ரீதானான்னு நான் ரொம்ப நேரம் குழம்பி போயிருந்தேன். இப்போதான் அதை வந்து 2 1 தான் உறுதிப்படுத்துகிறேன். அப்படி ஆயிருக்கிறாரு, அவருடைய முடி முகம் எல்லாமே கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்கு. இந்த ட்ரெஸ் இல்லாமலாம் வீடியோ போட்டுருக்காரு. அவர் ட்ரக் அடிக்ட் ஆகிட்டார் போல இருக்கு, மனநோயாளி ஆகிருக்காரு. இது எல்லாமே நமக்கு பார்க்கும்போதே தெரியுது. வேணும்னு அப்படி ஆகலை, மனநோயாளியே ஆகிட்டார். எனக்கு தெரிஞ்ச அவருக்கு உறவினர்கள் பெற்றோர்கள் யாரும் ரொம்ப அருகில் இல்லையோன்னு எனக்கு தோணுது. அவர் அந்த வீடு காட்டும்போது ரொம்பவே குப்பையா இருக்கிற மாதிரி இருக்கு. அது ஒரு மனநோயாளி ஆகிட்டாங்கன்னா இல்யூஷன். ஒருவேளை இவருடைய நண்பர்கள் எல்லாருமே குடிகார கூட்டமா அப்படி ஒரு தாக்கத்தினால் இப்படி ஆயிட்டாரா, எதுவுமே நமக்கு புரியல. அந்த இருக்கப்பற்று படம் வந்து 2023ஆம் ஆண்டு. இந்த 2 வருஷத்துல அவரோட வாழ்க்கை அப்படியே டோட்டலா மாறி இருக்கு. இல்லை, நடுவில் பிக் பாஸ் வந்துட்டு அவர் தெரிச்சு ஓடினாரு. இப்போ அதுக்கப்புறமே பல பேர் வந்து ஒரு ஓடினவர் என்னானாரு, யாராவது விசாரிச்சிங்களா அப்படின்லாம் சோசியல் மீடியாவில் எழுதிட்டே இருப்பாங்க. அது வந்து ஒரு முக்கியமான சம்பவமா இன்னைக்கு எல்லாருமே பேசுனாங்க. அப்படின்னாங்க அதனுடைய காரணம் என்னங்கிறது நமக்கு இப்போ தான் தெரியுது. மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்மோடு நிற்பவர் வலைபேச்சு அந்தணன் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நடிகர் ஸ்ரீ இந்த வில் அம்பு, இருக்கப்பற்று போன்ற படங்கள்லாம் நடிச்சா இருக்கார்ல சார், அவர் குறித்து ஒரு புகைப்படம் வந்து சமூக வலைதளங்களில் அதிகம் பேசும் பொருளாக மாதிரி இருக்கு. அது அவர் தானே சார்? முதல்ல எந்த டவுட் எனக்கும் இருந்துச்சு. நான் அவர் தானாங்கிறத வந்து அப்புறம் தேடி தேடி நண்பர்கள்ட்ட சில பேர்கிட்ட கேட்கும்பொழுது அது தொடர்பான வீடியோக்கள்லாம் காமிக்கிறாங்க. பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவர் ட்ரக் அடிக்ட் ஆகிட்டார் போல இருக்கு, மனநோயாளி ஆகியிருக்காரு. இது எல்லாமே நமக்கு பார்க்கும்போதே தெரியுது. அவர் வேணும்னு அப்படி ஆகலை, அவர் மனநோயாளியே ஆகிட்டார். இப்போ அவர் அங்கேருந்து காப்பாற்றி வெளியில் கொண்டு வர்றது திரையுலகத்தினுடைய பொறுப்பு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அவருக்கு உறவினர்கள் பெற்றோர்கள் யாரும் ரொம்ப அருகில் இல்லையோன்னு எனக்கு தோணுது. ஒருவேளை இருந்திருந்தால் இந்த அளவுக்கு விட்டுருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவர் ரெக்கவர் பண்ணியிருப்பாங்க. பட் இப்படி ஆகிருக்கிறாரு, அவருடைய முடி முகம் எல்லாமே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருப்பார், சாந்தமாக இருப்பார். அவர் அதிர்ந்து பேச மாட்டார், ரொம்ப சாந்தமாக இருப்பார். என்னடா இப்படி ஆகிட்டாரேங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இது நடிகர் சங்கத்தின் கவனத்திற்கு நிச்சயமாக போயிருக்கும். நமக்கு தெரிந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது. நடிகர் சங்கம் இதில் வந்து உடனடியாக தலையிட்டு அவரை வந்து முதல்ல அந்த வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் கொண்டு வரணும். கொண்டு வந்து ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவர் ரெக்கவர் பண்ணணும். பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து யாராவது ஒருத்தர் சூசைட் பண்ணிப்பாங்க நடிகைகள், ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கும். அப்போது உடனடியாக இவங்கெல்லாம் கூடி நாங்கள் வந்து ஒரு கமிட்டி அமைக்கிறோம், இந்த மாதிரி வந்து மன அழுத்தம் காரணமாக யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு வாரம் நடக்கும். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சாகும்போது இதேமாரி உட்காந்து பேசுவாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நிச்சயமாக நடிகர் சங்கம் இதில் தலையிடணும். இப்போ நம்ம நிறைய நடிகர்களுக்கு எங்கெங்கே பிரச்சனை இருக்கிறது குறித்துலாம் நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் எந்த ஒரு உதவியும் போய் அந்த நடிகர்களுக்கு சேர்ந்ததான்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான் சார். நடிகர் சங்கம் உதவி பண்ணுதான், நடிகர் சங்கம் இருக்கான்னு ஒரு கேள்விக்குறி தான் வருது. இல்லைங்க, நடிகர் சங்கம் செய்ய வேண்டிய கடமைகளில் இது ஒன்று. அவங்க பார்வைக்கு போன பிறகும் அவங்க செய்யாமல் இருந்தாங்கன்னா அது தவறு. ஒருவேளை போகாமல் நமக்கு தெரியலையன்ட்டு அவங்க போயிட்டாங்கன்னா அதை நம்ம குறையாக சொல்ல முடியாது. ஆனால் நடிகர்கள் பல பேர் வந்து தனித்தனியாக உதவி பண்ணுறாங்க. இப்போ அண்மையில் வந்து தனுஷ் குறித்து நம்ம ஒரு தகவல் வலைபேச்சில் சொன்னோம். ஒரு பிரபலமான ஒரு இயக்குனர் தனுஷை வச்சு படம் எடுத்தவர், ஒரு சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு கிட்னி மாற்றும் பொழுது பெரிய அளவு செலவு. அப்போது தவிக்கும் பொழுது தனுஷ் தன்னுடைய டெபிட் கார்டை கொடுத்து ஹாஸ்பிட்டலில் என்ன பில்லோ கட்டுங்க அப்படின்னாரு. ஸோ அப்படி வந்து நடிகர்கள் பல பேர் அவங்கவுங்க சக்திக்கேற்ப யாரோ ஒருத்தருக்கு உதவி பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ இவருக்கு உதவி பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய பேர்டனாலாம் இருக்காது. இதே தனுஷ் கவனத்துக்கு இதை கொண்டு போயிருந்தீங்கன்னா நிச்சயமாக அவர் வந்து பதறி அடிச்சுட்டு அவரை கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேருங்க, என்ன செலவோ நான் பண்ணுறேன்டுவார். ஸோ அது மாதிரி பல பேர் இருக்காங்க. இவர் சிம்புட்ட போனீங்கன்னா சிம்பு கட்டாயமாக பண்ணுவார். ஆனால் இதை இனிஷியேட் பண்ணுறது யார், அதுதான் இங்கே பெரிய கேள்வியாக இருக்குது. அதற்கு தானே சங்கங்கள் இருக்குது. அந்தந்த பணிகளை செய்வதற்கான சங்கமாக தானே இதை நம்ம பார்க்குறோம். அப்போ இவங்க தான் அதை முன்னின்று செய்யணும்.
இப்போ நடிகர் ஸ்ரீ இருக்கார்ல சார், நிறைய படங்கள் வந்து நடிச்சிருக்காரு, வெற்றி படங்கள் தான் சார். இப்போ அவர் நடிச்ச படங்கள் வந்து அவர் மட்டும் தான் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் எடுத்து பண்ணிருப்பாரு. அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வருது, நம்மளால அது ஏத்துக்க முடியல. அவர் தொடர்ந்து அவர் இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் வந்து போட்டுட்டே இருக்காரு. இந்த மாதிரி முடி வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. டயட் வந்து இதுல இருக்குன்னு சொல்றாரு. அப்படி இருந்தும் ஏன் அதை யாரும் கவனிக்காம இருக்காங்க? நடிகர் அவர் ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரங்கள் இருக்கும்ல சார், அதை சொல்லுங்க. இல்லைங்க, இப்போ சில நடிகர்கள் வந்து ஒரு இயக்குனர்கிட்ட போய் யார் தன்னை அறிமுகப்படுத்துகிறாங்களோ அவங்க குடும்பத்தில் ஒருத்தர மாறிடுவார். தொடர்ந்து அவங்களோட ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் இந்த இயக்குனர் வேற படம் பண்ணுவார், வேற ஒருத்தரை வச்சு பண்ணுவார். ஆனாலும் அந்த நட்பு வந்து அவங்க இழக்கவே மாட்டாங்க. அப்பப்போ போய் அட்வைஸ் கேட்பாங்க. தீபாவளி பொங்கல்னா போய் ஒரு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்ட்டு போய் காலில் விழுந்துட்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும். பட்டு பாலாஜி சக்திவேல் மாதிரி இயக்குனர்களை இவர் திரும்ப போய் பார்த்தாரா, தனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர்களெல்லாம் இவர் தொடர்பில் வச்சுருந்தாராங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இன்னொன்று, நண்பர்கள் இல்லாதவர்கள் தான் இப்படி ஆவாங்க. நண்பர்கள் வந்து எப்போவுமே மருந்து தானே. நீங்கள் எவ்வளோ பெரிய மன வலியோடு இருந்தால் கூட ஒரு 10 நண்பர்களோட நீங்கள் உட்காந்திங்கன்னா அது எல்லாத்தையுமே மறந்துடலாம். நீங்கள் அந்த பெரும் கவலையிலேருந்து நீங்கள் மீண்டுடலாம். அப்படி தான் வந்து நீங்கள் நண்பர்களை வச்சுக்கணும். அவங்கவுங்க லெவலுக்கு அவங்கவுங்க ஒரு 4 பேர் 5 பேரோட ஒரு நட்பு வட்டாரத்தை உருவாக்கி தான் வச்சுருக்காங்க. பட் இந்த பையன் விஷயத்தில் என்ன நடந்தது, ஏன் இப்படி ஆனார், ஒருவேளை இவருடைய நண்பர்கள் எல்லாருமே குடிகார கூட்டமா, அப்படி ஒரு தாக்கத்தினால் இப்படி ஆயிட்டாரா, எதுவுமே நமக்கு புரியல. இப்போ அவரே சொல்கிறார் சார், காதல் தோல்விலாம் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஆனேன் அப்படின்னு சொல்கிறாரு. காதல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் அட்வைஸ்லாம் பண்ணுறாரு. அவர் இந்த வீடு காட்டும்போது ரொம்பவே குப்பையாக இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லை, அது ஒரு மனநோயாளி ஆகிட்டாங்கன்னா இல்யூஷன் வந்துடும். அது அவங்க வந்து ஒரு காதலி இருக்கிறத நினைப்பாங்க. காதலியே இல்லைன்னா கூட தனக்கு இருந்ததாகவும் அதெல்லாம் அவங்களுக்கு தோணும். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஓவராலாக பார்க்கும்போது ஒரு மனநோயிலே ஆகிட்டாருங்கிறது மட்டும் நமக்கு புரியுது. இந்த நேரத்தில் அவர் சொல்கிற எதையுமே நம்ம அதை உண்மைன்னு எடுத்துக்க முடியாது. அந்த ரெக்கவர் பண்ண பிறகு தான் அது சரியாக தவறாங்கிறது. அதுவும் இந்த ட்ரெஸ் இல்லாமலாம் வீடியோ போட்டுட்ருக்காரு. அதாங்க நான் தான் சொல்லிட்டேனே, மனநோயாளிக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவங்க ஒரு உலகத்தில் அவங்க வாழ்வாங்க. அப்படி நடக்கிற விஷயங்கள் தான் இது. அப்படிப்பட்ட நபரும் கிடையாது. ஏன்னா நம்மளும் வந்து பல இடங்களில் அவரை பார்த்துருக்கோம், சில இடங்களில் பேசியிருக்கோம். இப்படி அவர் மாறுவார், அவர் தானான்னே நான் ரொம்ப நேரம் குழம்பி போயிருந்தேன். இந்த ஃபோட்டோவில் நாம் பார்க்குறது வந்து ஸ்ரீதானான்னு நான் ரொம்ப நேரம் குழம்பி போயிருந்தேன். இப்போ தான் அதை வந்து 2 1 தான் உறுதிப்படுத்துகிறாங்க. சார், அந்த பேசின அனுபவம்லாம் இருக்குல்ல சார், முன்னாடி அவர்கிட்ட பேசின அனுபவங்கள் ஏதாவது ஷேர் பண்ண முடியும்? இல்லை, அது ரொம்ப டீட்டெயிலாக இல்லை. என்னப்பா வளரும் நடிகர் தானே, நம்ம உட்காந்து மணிக்கணக்காக பேசுனதெல்லாம் இல்லை. எங்கேயாவது ப்ரெஸ் மீட் அங்கே எங்கேன்னு பார்க்கும்போது தம்பி நல்லா பண்ணியிருக்கீங்க, அந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ரொம்ப நன்றி சாரும்பார். ஸோ இந்த மாதிரி தான். அதை தாண்டி ஒன்றும் பெருசாக நம்ம அந்த நேரத்தில் அவருடைய அந்த பணிவு, அவர் முகத்தில் இருக்கிற அந்த சாந்தம், அது வந்து நம்மளை ரொம்ப அடரா நல்ல பையனாக இருக்காரு அப்படின்னு தோணும். அவ்வளோ. அந்த இருக்கப்பற்று படம் வந்து 2023ஆம் ஆண்டு வந்து இந்த 2 வருஷத்தில் அவரோட வாழ்க்கை அப்படியே டோட்டலாக மாறி இருக்கு. இல்லை, நடுவில் பிக் பாஸ் வந்துட்டு அவர் தெரிச்சு ஓடினார். ஆமாம் ஆமாம். அப்போ அதுக்கப்புறமே பல பேர் வந்து இவர் ஓடினவர் என்னானார், யாராவது விசாரிச்சிங்களா அப்படின்லாம் சோசியல் மீடியாவில் எழுதிட்டே இருப்பாங்க. அது வந்து ஒரு முக்கியமான சம்பவமாக அன்றைக்கி எல்லாருமே பேசுனாங்க. ஏன்னா அங்கேருந்து வந்து அவர் இந்த ஒரு நாள் கூட அவரால் அங்கே தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னாங்க. அதனுடைய காரணம் என்னங்கிறது நமக்கு இப்போ தான் தெரியுது. ஒருவேளை ஒரு ட்ரக் அடிக்டாக இருந்து அங்கே போய் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இங்கே நம்ம தொடர முடியாதுன்னு நினச்சி ஓடி வந்தாரா, அல்லது அங்கே ஏதாவது பணம் கொடுப்பாங்கன்னு போய் அங்கே வேறு மாதிரி சூழலை பார்த்துட்டு இது நமக்கு செட் ஆகாதுன்னு ஓடி வந்தாரான்னு தெரியல. அன்றைக்கி அது ஒரு ட்ராமான்னு நினச்சேனா. நீங்கள் எப்போவுமே பிக் பாஸ் வந்து ஒரு ஸ்கிரிப்டட் தானே. அப்போ இந்த மாதிரி ஒரு நாள் 2 நாளில் ஓடி போகணும்னு நினைக்கிறவங்கள சும்மா வாங்க ஒரு கேம் ஆடிட்டு போகலாம், நீங்கள் தப்பிச்சு ஓடுற மாதிரி ஓடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஸ்கிரிப்டில் எழுதிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் பார்க்கும்போது உள்ளபடியே அவர் அங்கேருந்து வெளியேறணும்னு நினச்சி தான் வந்திருக்கிறார். அதை பொறுத்திருந்தே பார்ப்போம் சார். இதுலேருந்து மீண்டும் வந்து திரும்ப அவர் நடிக்கணும்னு தான் நம்ம ஆசைப்படுவோம்.